ஆங்கிலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. When wealth is lost, nothing is lost. When health is lost, something is lost. When character is lost, everything is lost. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில செல்வத்தை இழந்துட்டோம்னா நம்ம எதையுமே இழக்கலன்னு அர்த்தம். இதுவே நம்மளுடைய வாழ்க்கையில உடல் ஆரோக்கியத்தை நம்ம இழந்துட்டோம்னா சில விஷயங்களை நம்ம இழந்துட்டோம்னு அர்த்தம். இதுவே நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய நல்ல பெயரையோ நல்ல பண்புகளையோ நம்ம இழந்துட்டோம்னா எல்லாத்தையுமே இழந்துட்டதா அர்த்தம். இந்த நிகழ்ச்சியில வர பெண் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறா. நிகழ்ச்சியை பார்ப்போமா? ஸ்டெஃபினா, இன்னுமா பிள்ளைய தூங்க வச்சிட்டு இருக்க? எனக்கு சீக்கிரம் சாப்பாடு வை, பசிக்குது. இதோ வந்துட்டேன்ப்பா. ஷீனா தூங்கிட்டா. ஷீனா செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. நீ அவளை இன்னும் ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிற. ராத்திரி அவளை கொஞ்சம் சீக்கிரம் தூங்க வச்சுட்டேன்னா காலையில சீக்கிரம் ஃப்ரெஷ்ஷா எழும்புவா. ஆட்டோ 8 மணிக்கு டான்னு வந்துடும். அதுக்குள்ள அவளை ப்ரஷ் பண்ண வச்சு குளிப்பாட்டி சாப்பாடு கொடுத்து யூனிஃபார்ம் போட்டு விட்டு அப்புறம் தலை சீவி விட்டு அப்புறம் அவளுக்கு சாக்ஸ் போட்டு விட்டு ஷூஸ் போட வச்சு பேக் அடுக்கி இப்படி சொல்லிக்கிட்டே போவியே. உங்களுக்கு என்ன ஈஸியா சொல்லிட்டீங்க. ஒவ்வொரு நாளும் காலையில நான் படுற கஷ்டம் எனக்கு தானே தெரியும். எல்லார் வீட்லயும் பொம்பளைங்க செய்யற வேலை தானே இது. நீ மட்டும் என்ன ஸ்பெஷலா செய்யற? சரி தோசை சுடுறேன், சாப்பிட வாங்க. மணி 8:30 ஆகுது. இந்நேரம் யாரு வரா? ஸ்டெஃபினா, போய் கதவை தர. ஏன் நீங்க சும்மா தானே இருக்கீங்க? நீங்க திறந்தாதான் என்ன? கதவை திறேன். ஜேம்ஸ் வீடு இதுதானே? ஆமா, உள்ள வாங்க. ஹாய் ஜேம்ஸ், எப்படா இருக்க? வாவ் ராபர்ட், உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. வாடா உட்காரு ராபர்ட். இதுதான் என் வைஃப் ஸ்டெஃபினா. ஸ்டெஃபினா, இது என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ராபர்ட். வாங்க. ஏய், உன் ஒய்ஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கடா. நான் உன் வெட்டிங்க்கு வந்தது இல்லையா? இன்னைக்கு தான் பார்க்குறேன் ஆக்சுவலா. பொண்ணுன்னா எவ்வளோ உயரமாக இருக்கணும், நிறம் இப்படி இருக்கணும், முடி இப்படி இருக்கணும், கண் இப்படி இருக்கணும், இப்படி ஒரு பெரிய லிஸ்டே போடுவியடா. உன் வைஃப் எப்படி இருப்பாங்க? நான் நினச்ச மாதிரி எனக்கு அமையலடா. ஆமாம், உனக்கு எத்தனை பிள்ளைங்க? ஒரு பொண்ணு. உனக்கு? எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுதுடா. பட் இன்னும் பிள்ளைங்க இல்லை. வாங்க, 2 பேரும் சாப்பிட்டுட்டே பேசுங்க. வாடா, கை கழுவிட்டு போய் சாப்பிடுவோம். ஸ்டெஃபினா, அவனுக்கு தோசையை வை. நெய் தோசை முருகெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்கு. நாக்கில் வச்சா அப்படியே கரைஞ்சிரும் போல. தொட்டுக்க கூட ஒன்றும் வேண்டாம் போல தெரியுதே. ஐயோ, தேங்காய் சட்னி வைக்கிறேன், சாப்பிடுங்க. கொத்தமல்லி சட்னியும் இருக்கு, அதையும் வைக்கிறேன். உங்க சாப்பாடு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கு, கலர்ஃபுல்லாகவும் இருக்கு. கோல்டன் கலர்ல தோசை, வெள்ளை தேங்காய் சட்னி, பச்சை கொத்தமல்லி சட்னி, அந்த கருப்பு கலர் எள்ளுப்பொடியும் வைங்க. இவன் காலேஜ் படிக்கிற காலத்திலேயே எதையும் ரசிப்பான், கவிதையா வர்ணிப்பான். ராபர்ட், நீ இன்னும் அப்படியே இருக்குடா, கொஞ்சம் கூட மாறல. இன்னொரு தோசை சாப்பிடுங்க. நீங்க இவ்வளவு ருசியா சமைச்சு போட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அதுக்கு என்ன, எத்தனை தோசை வேணாலும் சாப்பிடுங்க. நீங்க வர தெரிஞ்சிருந்தா ஏதாவது நான்வெஜ் பண்ணிருப்பேன். உங்க நான்வெஜ் சமையலை மிஸ் பண்ணுவேனா? இந்த ஞாயிற்றுக்கிழமையே வர்றேன். கண்டிப்பா வாங்க, மத்தியான சாப்பாட்டுக்கு வாங்க. ராபர்ட், நீ எங்கடா இருக்க? நான் 6 மாசமா டெப்டேஷன்ல இந்த ஊருக்கு வந்திருக்கேன்டா. ஆஃபீஸ் பக்கத்துலேயே குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீ இங்கே தான் இருக்கேன்னு நம்ம ஃப்ரெண்டு சுரேஷ் சொன்னான். அவன் தான் உன் அட்ரஸும் கொடுத்தான். உன் ஃபோன் நம்பர் அவன் எப்படியோ மிஸ் பண்ணிட்டான் போல. கஷ்டப்பட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு வந்துடேன்டா. பரவாயில்லையே, நீங்க ஸ்மார்ட் தான். எங்க வீட்டு அட்ரஸை கரெக்டா கண்டுபிடிச்சு வர்றது ரொம்ப கஷ்டம். எங்க வீட்டுக்கு வரவங்க எல்லாம் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி கேட்டுட்டே வருவாங்க. அப்படியே வீடு வந்து சேர மாட்டாங்க. இவங்க தான் மெயின் ரோட் போய் கூட்டிட்டு வருவாங்க. சரி, நான் கிளம்புறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எப்படிடா வந்த? பஸ்ல தான். கொஞ்சம் இரு, நான் போய் கார் சாவி எடுத்து வந்துடுறேன். பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்து உன்னை விட்டுட்டு வந்துடுறேன். அவங்க வர வரைக்கும் உட்காருங்க. உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. நீங்க பாடுவீங்களா? கல்யாணத்துக்கு முன்னால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பாட சொல்லி கேட்பாங்க. இவருக்கு அதுலலாம் ரசனையே கிடையாது. அதனால பாடுறத நான் அப்படியே விட்டுட்டேன். நீங்க ரசனையாவும் சமைக்கிறீங்க, பார்க்கவும் அழகா இருக்கீங்க, நல்லா பாடவும் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். கடவுள் உங்களுக்கு நிறைய தாளந்து கொடுத்துருக்காரு. யூ ஆர் ரியலி கிரேட். ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. நீங்க என்னை ரொம்ப புகழ்றீங்க. ஏய், நான் உண்மையா தான் சொன்னேன். நான் எப்பவுமே மனசுல பட்டதை அப்படியே சொல்லிடுவேன். தப்பா எடுத்துக்கிடாதீங்க. நான் தப்பாலாம் எடுக்கலீங்க. ஆக்சுவலி நீங்க வெளிப்படையா பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு. சரிங்க, நான் கிளம்புறேன். ஸ்டெஃபினா, பஸ் எப்போ வருமோ தெரியல. நீ சாப்பிட்டுட்டு பாடு, நான் கதவு பூட்டிட்டு போறேன். சரிப்பா. நான் வர்றேங்க. சரி வாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். வரேன். வாவ், வாங்க வாங்க. நீங்க ஆச்சரியப்படும் போது ரொம்ப அழகா இருக்கீங்க. வெளியே நின்னே பேச போறீங்களா? உள்ள வரதா உத்தேசம் இல்லையா? உள்ள வர்றதுக்கு தான் வந்திருக்கிறேன்.
என்ன இந்த பக்கம் திடீர்னு? ஆஃபீஸ் வேலை விஷயமா இந்த பக்கமா வந்தேன். அப்படியே உங்களை பார்த்து ஒரு ஹலோ சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க. உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு என்ன கொடுக்கறதுனே தெரியல. நான் சாப்பிட வரல, பேசத்தான் வந்தேன். ஜேம்ஸ் இஸ் வெரி லக்கி. ஏன் அப்படி சொல்றீங்க? இப்படி ஒரு அழகான கலையார்வமுள்ள மனைவி அவனுக்கு கிடைச்சதுக்கு. உங்க வீட்டை என்ன நேர்த்தியா அலங்கரிச்சிருக்கீங்க. உங்க ஒய்ஃப் பத்தி சொல்லுங்களேன். அவங்க எப்படி இருப்பாங்க? கருப்பும் இல்லாத சிவப்பும் இல்லாத ஒரு நிறம். கண்ணு மூக்கு வாயின்னு எதையும் குறிப்பா அழகுன்னு சொல்ல முடியாது. எல்லாமே அவசியத்துக்காக படைக்கப்பட்டது. சுருக்கமா சொல்ல போனா அவ ஆண்டவனோட அலட்சிய அவசர படைப்பு. அழகா இல்லங்கறத ரொம்ப அழகா சொல்றீங்களே. உங்க ஏக்கத்திலயும் ஒரு கவிதை தெரியுது. நீங்க நல்ல ஓவியம் வரைவீங்கன்னு நினைக்கிறேன். அமை கரெக்ட்? ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க விரல் மெல்லிசா நீளமா இருக்கு. இப்படி விரல் உள்ளவங்க நல்ல படம் வரைவாங்க. பரவாயில்லையே, நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. ஓகே, என்ன பத்தி உங்களுக்கு வேற என்னெல்லாம் தெரியுது? நீங்க ரொம்ப இன்னசென்ட்டுங்க. குழந்தை மாதிரி உள்ளவங்களுக்கு. எதை வச்சு சொல்றீங்க? யுவர் ஐஸ் ஆர் டிரான்ஸ்பரண்ட். உங்க மனசுல உள்ளத உங்க கண்ணு அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. உங்க கண்ணு துரு துருன்னு அங்கேயும் இங்கேயுமா பார்க்கும்போது ஒரு குழந்தைத்தனம் தெரியுது. ஏன் சிரிக்கிறீங்க? இனிக்க இனிக்க நீங்க அழகா பேசுறீங்க. என் ஹஸ்பண்ட்க்கு இப்படி பேச தெரியாது. நான் ஏதாவது மெனக்கெட்டு செஞ்சா கூட அவங்க ஒரு வார்த்தை கூட புகழ்ந்து சொல்ல மாட்டாங்க. வீட்டு வேலையில உங்களுக்கு உதவியா இருப்பானா? தண்ணி கூட தானா எடுத்து குடிக்க மாட்டாங்க. நான் தான் எடுத்து கொடுக்கணும். உங்ககிட்ட அன்பா இருப்பானா? அன்பு மனசுக்குள்ள இருக்குதோ இல்லையோ தெரியல. வெளிய காமிச்சாதானே எனக்கு தெரியும். உங்க திறமைய அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டானா? நீங்க இப்போ என்கிட்ட பேசுற மாதிரி அவங்க ஒரு நாள் என்கிட்ட உட்கார்ந்து பேசினது கிடையாது. வேலைக்கு போனோமா, வந்தோமா, சாப்பிட்டோமா, தூங்குனோமா, இப்படிதான் வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமே இல்லாம ஓடிட்டு இருக்கு. பன்றிக்கு முன்னால போடப்பட்ட முத்து மாதிரி நீங்க இருக்கீங்க. பரவாயில்லையே, பைபிள் வசனம்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுது. ஆனா நீங்க அத அழகா சொல்றீங்க. சாத்தானுக்கு பைபிள் நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நல்ல நகைச்சுவை உணர்வு இருக்கு. இப்படி இவர்கள் அடிக்கடி சந்திக்க, பேச்சு காதலாக மாறி, கடைசியில் ஒரு நாள் ஸ்டெஃபினா தன் கணவனையும் குழந்தையையும் விட்டுவிட்டு ராபர்ட்டோடு போய்விட்டாள். ராபர்ட்டும் டிரான்ஸ்ஃபர் வாங்கிவிட்டு அவளோடு வேறு இடம் போய் குடியேறுகிறான். 1 வருடத்திற்குப் பிறகு. நான் கிளம்புறேன். இன்னைக்காவது சீக்கிரம் வருவீங்களா? லேட்டா தான் ஆகும். ஏன் டெய்லி லேட்டா வர்றீங்க? சீக்கிரமே வீட்டுக்கு வந்து என்ன பண்ண? நான் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் தனியாவே இருக்கேன். போர் அடிக்குது. ஏதாவது பண்ணி நேரத்தை போக்கு. ஏன் இப்படி எரிச்சலோட பேசுறீங்க? நான் உங்களோட வந்ததுனால யார் கூடயும் கான்டாக்ட் வச்சுக்க முடியல. ஃபோன் பண்ணி பேச கூட எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. அதனால எனக்கு உங்களை விட்டா இந்த உலகத்துல யாருமே இல்ல. நீங்களும் என்ன அலட்சியப்படுத்தினா நான் என்ன செய்வேன்? நான் என்ன பண்ணணும்னு நீ எதிர்பார்க்கற? ஆபீஸ்க்கு லீவ் போட்டு உன் பக்கத்திலேயே உட்கார்ந்து உன்னை கொஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லல. நீங்க முன்னாடி மாதிரி என்கிட்ட அன்பா இல்ல. சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்து ஐ லவ் யூன்னு உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு நீ அழுற? சரி, நீ கொஞ்ச நேரம் அழு. அப்படியாவது நேரம் போகும். நான் கிளம்புறேன். கடவுளே, நான் என்ன செய்வேன்? 1 வருஷத்துக்குள்ள நான் இவருக்கு கசக்க ஆரம்பிச்சிட்டேனே. உயிருக்கு உயிரான பிள்ளைய விட்டு, அன்பான கணவனை விட்டு, இவர் பின்னால பைத்தியம் மாதிரி வந்தேனே. அதன் பலனை நான் நல்லா அனுபவிச்சிட்டேன். நான் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. என்னாலேயே என்ன மன்னிக்க முடியல. தோழியரே, கதையை பார்த்தீங்களா? இது ஒரு டெலிகேட் இஷ்யூ. இதுவரைக்கும் நாம் இப்படிப்பட்ட டாப்பிக்கை டீல் பண்ணதில்லை. ஆனால் இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய இடங்கள்ல நடக்கிறதுனாலையும், இந்த மாதிரி பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டவங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு எங்ககிட்ட கேட்குறதுனாலையும் நாங்கள் இந்த டாப்பிக்கை எடுத்திருக்கிறோம். கலந்துரையாடலில் இன்றைய கெஸ்ட் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். அதுக்கப்புறம் நான் என்னோட கருத்துக்களை கொஞ்சம் விரிவாகவே சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு இதை பற்றி பேச டாக்டர் எஸ்தர் ஞானமணி வந்திருக்கிறாங்க.
வணக்கம் டாக்டர் எஸ்தர். வணக்கம் அக்கா. ஓடிப்போனவள் டாப்பிக்கே வந்து கொஞ்சம் சர்க்காசம் நிறைஞ்சதாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு நடக்கிற நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி கேள்விப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. நிறைய இடங்களிலேயும் ஈவன் கிறிஸ்தவ சமுதாயத்திலையும் நடந்து கொண்டிருக்கு. இதுக்கு காரணம் வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. முதலாவதாக அந்த முப்புரி நூல் அறாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கே அந்துச்சுன்னா மூணாவது ஆள் இல்லைன்னு தானே அர்த்தம். கிறிஸ்து ஒரு திருச்சபையில் வச்சு பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல பிரசனராக இருந்து கர்த்தருடைய முன்னிலையில் இருந்து வாக்கு கொடுத்து திருமாங்கல்யத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் 2 பேரும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை என்று சொல்லி வாக்கு கொடுத்த ஒருத்தவங்க. அந்த ஒரு இட் இஸ் நாட் அ கான்ட்ராக்ட், இட் இஸ் அ கவனன்ட். அது வந்து ஒரு பெரிய ஒரு காரியம். அந்த தேவன் மனைவி கணவர் 3 பேரும் சேர்ந்து இணைந்த ஒரு காரியம். இது வந்து இப்போ 2 பேராக சேர்ந்து அந்த வாழ்க்கையை நடத்தும் போது கிறிஸ்துவுக்கு இடமில்லாமல் இருக்கிற ஒரு காரியம் இதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். கிறிஸ்து இருந்தாரானால் அந்த குடும்பத்தில் பார்த்தோன்னா இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் நிறைய வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள், சண்டைகள், பிரச்சனைகள் வராத உறவே இல்லை. அப்படி இருக்கும்போது அங்கே கிறிஸ்து இருந்திருந்தாருன்னா ஒரு நல்ல ஒரு லூப்ரிகண்ட்டாக இருந்து ஒரு ஃப்ரிக்ஷன் இல்லாமல் போவதற்காக கண்டிப்பாக கடவுள் உதவி செய்திருப்பார். ஆனால் அவங்க கடவுள் உதவியவே தேடுறதில்ல. ஒரு குடும்ப ஜெபம் இல்லாமல் 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கணும். நான் ஜெபம் பண்ணுறேன், நீ ஜெபம் பண்ணுற, ஓன் டைம் வேறு என் டைம் வேறு, நீ ஷிஃப்ட்டுக்கு போகிற, நான் மார்னிங் ஷிஃப்ட்டு, நான் ஈவினிங் ஷிஃப்ட்டு. நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பார்க்காம இருக்கிற குடும்பங்கள் நிறையா இருக்குது. ஹஸ்பண்ட் ஒரு ஊர், ஒய்ஃப் ஒரு ஊர், ஆனால் அது ஒரு குடும்பம். இப்படி நடக்கிற குடும்பங்களில் தான் இந்த மாதிரி நிறைய நடக்கிறதுக்கு காரணம் வருது. அப்போ வந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து இல்லாமல் போகுது. 2 பேரும் சேர்ந்து பேசணும். 2 பேரும் சேர்ந்து வேறு ஊரில் வேலை நிமித்தமாக பிரிந்திருக்கிறாங்க. என்ன பண்ணனே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கிறவங்க இருக்கிறாங்க. சரி, அவங்கெல்லாம் கூட என்ன பண்ணலாம், வீட்டில் சேர்ந்துருக்கிறவங்களும் சரி, வெளியில் வேறு ஊருக்கு போனவங்க, வெளிநாட்டுக்கு போனவங்களும் கூட ஒரு கரெக்டான டைம் வச்சு 2 பேரும் சேர்ந்து வீடியோ காலில் ஜெபிக்கணும். அப்படி இருக்கும்போது நிச்சயமாகவே அந்த ஒரு மேரேஜில் இந்த ப்ராப்ளம் வராதுன்னு சொல்லி நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் எந்த ஒரு பூகம்பமோ ஒரு வல்கானிக் எரப்ஷனோ ஒரு எர்த்குவேக்கோ எதுவும் ஒன்று திடீர்னு நடக்காது. அந்த ப்ரெஷர் பில்டப் ஆகி தான் ஒரு நாள் பூகம்பமாக வெடிக்கிறதோ ஒரு பூமி எதிர்ச்சி வர்றதோ நடக்குதுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அதே போல் தான் உறவுலையுமே ஒரு பெரிய பூகம்பமாக ஒரு கணவரை விட்டு ஒரு மனைவி போகிறாள் என்று சொன்னால் அது சீக்கிரமாக ஆரம்பிச்சிருக்காது. இந்த கதையிலையும் கூட அப்படி தான். அடுத்த இடங்களிலே போய் நம்ம அப்ரிசியேஷனை தேடுறது. நமக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா அதுக்கு காரணம் வந்து 2 பேரையுமே காரணம் சொல்லணும். ஒருத்தரை மாத்திரம் நம்ம சொல்லி அதில் கிடையாது. ஒருத்தன் வந்து மடியில் வந்து தணலை வச்சு இன்னும் வேகாமல் இருப்பானோ அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் சொல்லியிருக்குது. அடுத்தவங்களுடைய கணவன் வந்து அந்த இடத்துல மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கனம், மரியாதை, அன்பு, அக்கறை, பாசம், அதை ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறது இல்லாமல் போகும் பொழுது மனுஷர் தானே, அதற்கு வந்து ஒரு தேவை ஏற்படுகிறது. அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேறு எங்கேயோ ஒரு இடத்துல கிடைக்கும்போது மனைவியும் என்ன பண்ணிடுறாங்க, அதுக்கு மயங்கிறாங்க. அது எல்லாரும் மயங்குவது இல்லை. அது வந்து நம்ம என்ன பண்ணணும், அதை கண்டு கொள்ளணும். இது என்ன விதமான அப்ரிசியேஷன். நம்ம கூட வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம், இல்லைன்னா நம்மளோடு பயணம் செய்கிறவர்களாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, இது வந்து தொடர்ந்து வரும் பொழுது இந்த இடத்து கதையில் பார்க்கும்போது அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போகிற ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, இந்த மாதிரி கூட சொந்தங்களிலேயே நடக்குது, குடும்பத்துக்குள்ளேயே நடக்கிற காரியங்கள் இருக்கிறது. இது வந்து நிறைய ஆண்கள் வந்து பெண்களை வந்து இந்த மாதிரி இமோஷ்னலாக அப்யூஸ் பண்ணிடுறாங்க. பெண்களும் அதுக்கு சீக்கிரமாக விழுந்துடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நாம் வந்து இட் ஷோஸ் அவர் ஸ்ட்ரென்த் ஆஃப் கேரக்டர். தேவன் நம்மளை வந்து அப்படி ஒன்றும் படைக்கலையே. நமக்கு தேவையானதை வந்து நம்மளுடைய பிள்ளைங்கிட்ட இருந்து அன்பை பெற்றுக்கொள்ளலாம். கணவர் வந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு கோவப்படுகிற நிறைய பேர் கோவப்படுறாங்க, மன்னிக்கிற சுவாபமே இல்லை, ஒரு மரியாதையே கொடுக்கறதில்ல. ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவியை வந்து இப்போ 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுற குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ணாத குடும்பமாக இருந்தாலும் சரி, வசதியான குடும்பமாக இருந்தாலும் சரி, வசதி இல்லாத குடும்பமாக இருந்தாலும் சரி, எல்லா குடும்பங்களிலேயும் இந்த மாதிரி நடக்கிறது. அப்போ வந்து என்ன செய்யணும், அந்த மனைவி வந்து கணவனிடம் சொல்லணும், நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் நான் எதிர்பார்க்குறேன், இதை நீங்கள் டைம் எடுக்கணும். அதாவது அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும்,
பொறாமை இல்லை, அதுக்கு இருமாப்பாயிராது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வந்து சொல்லுது. அந்த அன்பிலே இந்த குணாதிசயங்கள் இல்லைன்னா ஒரு டைம் எடுத்து அவங்க 2 பேரும் ஈவன் அமெரிக்காலலாம் டேட்டிங் போகிறாங்க, டேட் நைட்டுன்னு போகிறாங்க. இப்போ நம்ம ஊரில் அந்த கல்ச்சர் இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிட்டாங்கன்னா அந்த டேட்டிங்னாலே இட் இஸ் பிஃபோர் மேரேஜ்ன்ற மாதிரி நம்ம இந்தியாவில் அந்த கல்ச்சர் இருக்குது. சி தட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் மேரேஜ். கணவரும் மனைவியும் சேர்ந்து ஒரு பிள்ளைங்கள் வந்தக்கப்புறமும் கூட, ரொம்ப வயாத ஆனால் கூட 2 பேரும் சேர்ந்து போய் பேசி, மனசு விட்டு பேசி ஒரு இடத்துக்கு போய், ஏன்னா ஒரு காஃபி கூட 2 பேரும் சேர்ந்து உட்காந்து குடிச்சு, நீங்கள் நேற்று பேசுனீங்கல்ல, எனக்கு இது ரொம்ப பிடிக்கல, ஏன்னா நீங்கள் இப்படி பிரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படியே மனைவி யாரோ ஒருத்தர், நம் கிறிஸ்துவுக்கு வந்து நம்ம வந்து விட்டு கொடுத்து போகிறனால நம்ம நஷ்டப்பட்டு போயிட மாட்டோம். நம்ம எல்லாத்தையும் நம்ம பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு தான் ப்ராவர்ப்ஸே சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து மன்னிக்கிற ஒரு தன்மை, ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லை, தாழ்மை. நிறைய பெண்கள்கிட்ட தாழ்வு மனப்பான்மை இருக்குது. அவங்க பாவம் ஒழுங்காக படிக்காமல் இருப்பாங்க, கணவர் படிச்சிருப்பார், நல்ல உத்தியோகத்தில் இருப்பார், இவங்க நினைப்பாங்க நான் படிக்கலை, அவர் என்னமோ இங்கிலீஷில் பேசுகிறாரு, எனக்கு ஒன்றும் தெரில, அந்த மாதிரி நினைக்கிற மனைவிகளும் சரி, கணவரை வந்து ரொம்ப நம்பிடுறாங்க. அந்த மாதிரி பெண்கள் இருந்து கடைசியில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கு இது தெரியவே செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் தான் சில வந்து மனைவிகளும் என்ன பண்ணுறாங்க, கணவரை வந்து முழுவதுமாக, அவங்க கணவர் பார்த்தா ரொம்ப நல்ல டைப்பாக இருப்பார், ரொம்ப பேசாதவராக அந்த மாதிரி இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, கணவரை முற்றிலுமாக அப்படியே அதை மறைச்சி வச்சு கடைசியில் இந்த மாதிரி ஒரு விஷயம், அதனால் பாதிக்கப்படுறது யார்? முழு குடும்பமும் பாதிக்கப்படுகிறது. தேவன் எதற்காக ஒரு குடும்பத்தை ஆரம்பித்தார்? ஆபிரகாம் வந்து விசுவாசிகளின் தகப்பன்னு சொன்னார். ஃபஸ்ட்டு ஈசாக்குக்கு வந்து நல்ல ஒரு தகப்பனாக இருந்தார், பெரிய விசுவாச குடும்பத்துக்கே ஒரு தகப்பனாக ஆண்டவர் வச்சார். இன்றைக்கி அதே போல தான் இன்றைக்கி நம்மளையும் வந்து நம்ம குடும்பத்தில் ஒரு கணவன் வந்து ஒரு ப்ரீஸ்ட் மாதிரி ஜெபம், அந்த குடும்ப ஜெபம் பண்ணுறதுலையும், மனைவியை கேர் பண்ணுறதுலையும், ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை கொடுக்குறதுலையும் சரி, கணவனுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது. மனைவியும் இட்ஸ் நாட் த செகண்ட் ரோல், பட் கடவுள் படைத்ததில் அந்த ஈக்குவலண்ட் ரோல். மியூச்சுவல் செல்ஃப் ரெஸ்பெக்ட், அந்த மியூச்சுவல் லவ், ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கொருத்தர் அன்பாக இருக்கும் பொழுது அந்த மேரேஜ் வந்து ரொம்ப லாங்காக போகும். அது சீக்கிரமாக அந்த மாதிரி அறவே அறாது அக்கா. இப்போ அந்த கதையில வந்து ஷீனா மகளையும் விட்டுட்டு போயிருக்கா, ஹஸ்பண்டையும் விட்டுட்டு போயிருக்கா. இப்போ திரும்ப இவங்க வந்துட்டு வருத்தப்படுறான், ஐயோ நான் அப்படி தப்பு பண்ணிட்டேனேன்னுட்டு. இப்போ திரும்ப கணவன்கிட்ட போனால் கணவன் என்ன செய்யணும்? கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளணும். இவ வந்து கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, ஹஸ்பண்டையும் மன்னிப்பு கேட்கணும், பொண்ணுகிட்டையும் மன்னிப்பு கேட்கணும். கேட்டுட்டு ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி இவ திரும்பி போகணும். அன்றைக்கி ப்ராடிகல் சன்ட்டை எப்படி போகும்போது ஒரு பரம தகப்பனுக்கு ஈக்குவலண்ட்டாக காமிச்சாங்க, அந்த பரம தகப்பனை போல் அந்த ஹஸ்பண்டும் இருக்கணும். அந்த ஒரு அன்போட மனைவியை வந்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை. இது யாராக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டை விட்டு போன மனைவியாக இருக்கலாம், மனைவியை விட்டுட்டு போன ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லைனா விட்டுட்டு போகாமல் நிறைய பேர் இந்த மாதிரி கூட இருந்துக்கிட்டே வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நான் அன்றைக்கெல்லாம் கேள்விப்படுறேன், அந்த குழந்தையினுடைய கல்யாணம் நடப்பதற்காக நாங்கள் இன்னும் கணவன் மனைவியாக சேர்ந்து இருக்கிறோம் என்று சொல்லுகிற குடும்பம் இன்னும் எவ்வளவோ அதிகம். இந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடியட்டும், நான் என்னென்னு பண்ணுறேன் பாரு. இந்த பொண்ணு கல்யாணத்தில் ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஸ்டேஜில் இருந்தார், ஒரு கல்யாணம் நடந்துட்டுருக்கு, ஹஸ்பண்ட் அங்கே இருந்தால் ஒய்ஃப் கீழே நிற்பாங்க, ஒய்ஃப் கீழே இருந்தால் ஹஸ்பண்ட் மேலே நிற்பார், மாறி மாறி. ஆனால் பேசிக்கிறவே மாட்டாங்களாம் வருஷக்கணக்காக. இந்த மாதிரி குடும்பங்கள் எத்தனை இருக்குது. இதனால என்ன, நம்ம இன்றைக்கி இருக்கிற மனுஷர் நாளைக்கு இல்லை. அதை நம்ம நினச்சி பார்த்தோமானால் ஒன்றும் கொண்டு வந்ததில் ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன்னு சொல்லியிருக்குது. இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒப்பந்தம் இல்லை, இது உடன்படிக்கை. இதை வந்து நம்ம காக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. திரும்பி வர்றப்ப கணவனோ மனைவியும் அவங்கள ஏற்றுக்கொள்ளணும். மனப்பக்குவம் அவங்களுக்கு கண்டிப்பா வேணும். அவங்க ஒரு ஆலோசகர்கள்கிட்ட போயாவது எப்படி ஏத்துக்கிடலாம், எப்படி மன்னிக்கணுங்கிறதையும் கேட்கணும். அதே மாதிரி சேர்ந்ததுக்கு அப்புறம் சொல்லி காட்டக்கூடாது. கண்டிப்பா. இது வந்து ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா, பிஃபோர் மேரேஜ் வந்து ஈவன் இப்போ இருக்கிற சினாரியோல யங்ஸ்டர்ஸ், நியூலி வெடட் பீப்புளெலாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு முன்னாடி சில க்ரஷ்ன்னு சொல்கிறாங்க, யார் மேலேயாச்சும் அன்பு இருந்திருக்குது, கோயடில் படிக்கும் போதோ எப்படியோ எங்கேயோ, அதை வந்து ஹஸ்பண்ட்டை சொல்கிறாங்க.
சில நேரங்களில் ஒய்ஃப் சொல்லும்போது அந்த குடும்பத்தில் வந்து முதல்ல இருந்தே ஓ நீ இப்படிப்பட்டவளா அப்படின்னு அந்த ஹஸ்பண்ட் சொல்லி சொல்லி காமிச்சு ஒய்ஃப் எவ்வளோ நம்பி நான் இனிமே உங்களுக்கு உண்மையாக இருப்பேன்னு சொல்லி சொன்னதை நீ உன்னைய பற்றி தெரியாதா அப்படின்னு சொல்லி சுட்டி காமிக்கிறது, இதெல்லாம் வந்து ஃபர்கிவ்னஸ் இல்லை. அன்பு வந்து சகல பாவங்களையும் மூடும்னு வசனம் சொல்லியிருக்குது. அன்பு வந்து அவ்வளோ ஒரு வலிமையானது. அந்த அன்புக்கு வந்து நம்ம இடம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக மன்னிக்கணும், மறக்கணும், நிறைய காரியங்கள் அப்போ தான் வந்து மேற்கொண்டு அந்த உறவு வந்து மேம்பட முடியும். அது கஷ்டம்தான், மன்னிக்கவும் கண்டிப்பா. மறக்கவும் கஷ்டம். அதுவும் இந்த மாதிரி விஷயங்கள்ல அது ஆண்டவருடைய துணை நமக்கு கண்டிப்பாக வேணும். கவுன்சிலர்ஸ்ட போகலாம், கண்டிப்பாக ஜெபத்துல தரிச்சிருக்கணும், ஒரு மெச்சூர்டு மைண்ட் வேணும். இந்த ஃபேமிலி ப்ரேயர் டைம்னு சொல்கிற டைமில் வந்து அக்கா பரிசுத்த ஆவியான அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய அற்புதமான காரியம், நமக்கு கண்ணுக்கு தெரியாத சில காரியங்கள் நடக்குதுன்றதை நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த ஒரு அவ்வளோ ஒரு 2 பேராவது 3 பேராவது என் நாமத்திலே கூடும்பொழுது, இது டெய்லி எங்கே கூடுவோம், நம்ம சர்ச்சுக்கு போய் கூட முடியாது, ஆனால் எங்கே கூடுற ஒரு இடம் அந்த ஃபேமிலி ஆல்டர். that family altar will alter many things. ஸோ கண்டிப்பாக குடும்ப ஜெபம் வேணும். அப்படி கிறிஸ்துவை மையமாக கொண்ட உறவிலே என்றைக்குமே யார் வந்தாலும் பிரிக்க முடியாது. கிறிஸ்து அந்த இடத்துல தலையாய் இருந்து சரீரமாகிய அந்த சபையிலாகிய மனைவியும் கணவனும் ஒன்றாக இணைந்து கிறிஸ்துவுக்கென்று சொல்லி ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை அவர்கள் கொடுக்க முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமே இல்லைக்கா. சரி, ரொம்ப நல்லா அதை அனலைஸ் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ அக்கா. தோழியரே, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், அதாவது திருமணத்துக்கு வெளியே வச்சிருக்கிற உறவை பற்றி நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட உறவுகள் ஏற்படுவதற்கான பொதுவான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்ககிட்ட முதல்ல சொல்லிட்டு அப்புறம் அதை தடுக்கிறதுக்கான நடைமுறை தீர்வுகளை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். திருமணத்துக்கு வெளியே உறவுகள் ஏன் ஏற்படுது? ஒவ்வொருத்தருக்கும் இமோஷனல் நீட்ஸ் இருக்கும், அதாவது உணர்வு பூர்வமான தேவைகள். கணவனுடைய தேவைகளை மனைவியாலோ அல்லது மனைவியுடைய தேவைகளை கணவனாலோ பூர்த்தி செய்ய முடியாட்டி திருமணத்துக்கு வெளியே இவங்க அங்கீகாரம் தேட முயற்சிக்கிறாங்க. பாராட்டை எதிர்பார்த்து பாராட்டு கிடைக்காம இருக்கலாம். தன்னுடைய துணை தன்னை அலட்சியப்படுத்துறதா நினைக்கலாம். தன்னை சரியா புரிஞ்சுக்கிடலன்னு ஃபீல் பண்ணலாம். இந்த கதையில கூட ஷீனா ராபர்ட் கிட்ட என்ன சொல்றா, என் கணவர் என்னை பாராட்டுறதில்ல, வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமும் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்றான். ராபர்ட் அவள் அதிகமா புகழ்ந்த உடனே அவன் வலையில விழுந்துடுறான். அடுத்து உடல் உறவுல திருப்தி கிடைக்காட்டி அதை நிறைவேற்ற இன்னொருவரை தேடலாம். சில பேருக்கு வேலை செய்யற இடங்கள்ல ஆப்போசிட் செக்ஸோட நெருக்கமா பழக வாய்ப்பு ஏற்படும் போது வழி தவற வாய்ப்பு உண்டு. அப்புறம் சோஷியல் மீடியா, ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் சில பேர் வழி தவறி போயிடுறாங்க. சில பேர் வெரைட்டி வேணும்னு விரும்புவாங்க, புதுமை வேணும், வழக்கமான வாழ்க்கையிலேருந்து ஒரு மாற்றம் வேணும், வாழ்க்கை உற்சாகமாக இருக்கணும் அப்படின்னு அடுத்தவர் மனை நோக்குறாங்க. கணவன் மனைவி கிட்ட தொடர்ச்சியான வாக்குவாதங்கள், தீர்க்கப்படாத பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கும் வழியாக இன்னொரு துணையை தேடி போகிறாங்க. இது ஒரு எஸ்கேபிசம். இவங்க துணை இவங்களுக்கு எதிராக துரோகம் செஞ்சிருக்கலாம் அல்லது இவங்களை அலட்சியப்படுத்தி இருக்கலாம். அவங்கள பழி வாங்குறதுக்காக இவங்க இன்னொரு உறவுல ஈடுபடலாம். இப்படி பல காரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். காரணம் என்ன இருந்தாலும் திருமணத்துக்கு வெளியே உறவு வைக்கிறது தப்பு, மிகப்பெரிய தப்பு. இது விபச்சாரம். ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கெட்டவன். அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான்னு நீதிமொழிகள் 6:32 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:18 பவுல் எச்சரிக்கிறாரு, வேசித்தனத்திற்கு விலகியோடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும், வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். அவர் சொல்றத கவனிச்சிங்களா? வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். ஒரு பார்வை பார்க்கலாம், 2வது பார்வை பார்க்கணும்னு தோணும் போதே அந்த இடத்தை விட்டு ஓடிடணும், இல்லாட்டி சோதனையில விழுந்துருவோம். சரி, தெரியாம விழுந்துட்டாங்க, இதுல இருந்து வெளியே வர்றது எப்படி? கணவனும் மனைவியும் உட்கார்ந்து பேசணும். உங்க உணர்வுகள் என்ன, தேவைகள் என்ன, எதிர்பார்ப்புகள் என்ன, எல்லாத்தையும் திறந்த மனசோட பேசணும். நம்ம கணவன் தானே, நம்ம மனைவி தானே, எந்த சங்கோஜமும் இல்லாம வெளிப்படையா பேசுங்க.
வாரம் ஒரு தடவையோ அல்லது மாசத்துக்கு ஒரு தடவையோ 2 பேரும் உட்கார்ந்து இதை பற்றி பேசணும். நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்த்தேன், அது கிடைக்கல, நான் ரொம்ப வருத்தப்பட்டேன்னு சொல்லுங்க. மென்மையா சொல்லுங்க. குற்றம் சொல்லும் தோரணையில சொல்லாதீங்க. அல்லது அன்னைக்கு நீங்க என்னை அதுக்காக இப்படி சொல்லி பாராட்டுனீங்க, அது என்னை ரொம்ப உற்சாகப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. பாலியல் தேவைகளை பற்றி பேசுங்க. உங்க எதிர்பார்ப்புகளை விருப்பங்களை தெரியப்படுத்துங்க. கோபத்தை சேர்த்து வைக்காதீங்க. வன்மத்தை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஒருத்தருக்கொருத்தர் பேசி அன்றைய பிரச்சனைய அன்றைக்கே தீர்த்துருங்க. 2 பேருக்குள்ளும் பிணைப்பு இன்னும் அதிகரிக்க கணவன் மனைவி 2 பேரும் தனியா எங்கேயாவது போயிட்டு வரலாம். எஸ்தர் அதை பத்தி தான் சொன்னாங்க. டேட்டிங் போகலாம், பிஃபோர் மேரேஜ் தான் போகணுன்ட்டு இல்லை. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வரலாம், ஜஸ்ட் ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாம். பிள்ளைங்க பிறந்த பிறகு கூட நீங்க இப்படி செய்யணும். 2 பேரும் சேர்ந்து ஒரு பொழுதுபோக்கில் ஈடுபடலாம். பேட்மிண்டன் விளையாடலாம், செஸ் விளையாடலாம், அல்லது வேற ஏதாவது 2 பேருக்கும் பிடிச்சதை வாரம் ஒரு தடவையோ 2 தடவையோ சேர்ந்து செய்யுங்க. கூட வேலை பார்க்குறவங்க, நண்பர்கள், ஆன்லைன் தொடர்புகள், இவங்க கிட்டலாம் ஒரு எல்லைக்குள்ள பழகணும். சோதனையில விழுந்துருவோம் அப்படின்னு நினைக்கிற தொடர்புகள்ல இருந்து விலகி ஓடிடுங்க. வாழ்க்கையில ஒரு நல்ல குறிக்கோளை வச்சுக்கோங்க. உங்க குறிக்கோளை நோக்கி போகும்போது இந்த மாதிரி உறவுகள்ல மனம் போகாது, நேரமும் இருக்காது. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததுமாய் இருப்பதாக வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார்னு எபிரேயர் 13:4 போட்டிருக்குது. தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு பயந்து கற்போட வாழுங்க. கடைசியா ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். ஆண்டவர் நமக்குன்னே ஒரு மனிதனை உருவாக்கி அவனை நமக்கு கணவனா கொடுத்துருக்கிறாரு. நமக்குன்னு ஒரு பெண்ணை உருவாக்கி அவளை நமக்கு மனைவியா கொடுத்துருக்கிறாரு. அவங்க கிட்ட குறை இருக்கலாம், அவங்க குறைகளோட அவங்கள ஏத்துக்கிட்டு பிறர் மனை பாராம கற்போட வாழுங்க. இதைத்தான் தேவன் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். சரி தோழியரே, நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 0444 908 1228. பால் கொட்டினதுக்கு அப்புறம் அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை. பெண்களாகிய நாம் கற்பை பாதுகாப்போம், ஜாக்கிரதை உள்ளவர்களா வாழுவோம்.